மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய திருநாட்டின் உயர்கல்வியின் தந்தை சொன்னாங்க. ஐஐடி எல்லாம் அவர் தான் உருவாக்கினார். எஸ், ஐஐடி மட்டுமல்ல, ஐஐடி என்பது ஒரு தொழில்நுட்ப கல்வியை தரக்கூடிய நாட்டின் உயரிய கல்வி நிறுவனம். அங்கே எல்லோருக்குமாக அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் தகுதி வாய்ந்த நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு உலகத்தரத்தில் தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நமது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தந்த ஒரு கல்வி நிறுவனம்தான் இந்த ஐஐடி. அந்த நிறுவனங்கள் இன்றைக்கெல்லாம் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மொபைல்லே அவங்க நோட்ஸை வாங்கி படிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் அவ்வளவு தூரமெல்லாம் ஏறாது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒன்று தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளே பாப்பப்னு இன்னொன்று நிற்கும். நமக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. நம்ம மாணவர்களுக்கு என்ன இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. யார் கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆகையினால புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள், வாசிப்பது. ஏன்னா புத்தகத்தாள் தான் அவங்கள வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய கால்கள். அதை மாணவர்களுக்கு சொல்லுங்கள். புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த காகிதம் சாதாரண காகிதம் அல்ல, அவர்களுக்கு உண்டான வெற்றிக்கான ஆயுதம் அப்படிங்கிறதையும் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியாக புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா படிக்க காலம் போய் இப்போல்லாம் பார்க்கும் காலமாக ஆயிடுச்சுது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத அந்த மாணவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த நூலகத்தை பயன்படுத்த சொல்லுங்கள். அது நூலகத்தில் போய் ஒரு மாணவன் அதிகமான நேரத்தை செலவழித்தால் நிச்சயமாக அவனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நானே மாணவன்கிட்ட சொல்லுவேன், உன்னுடைய நேரம் இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்திலே நீ எவ்வளவு நேரம் உன்னுடைய படிப்பிற்காக செலவு செய்கிறியோ இது அனைத்தும் பிற்காலத்திலே உனக்கு பணமாக மாறும். இதுதான் உனக்கு முதலீடு. இந்த காலகட்டத்திலே நீ எந்த அளவிற்கு இந்த நேரத்தை படிப்பிற்காக செலவழிக்கிறியோ அது எதிர்காலத்துக்கு நீ செய்யக்கூடிய முதலீடு. அது அந்த மாதிரியாக நீ அதை நினைத்து கொண்டு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரியாக இந்த மாணவர்களுக்கு இதையெல்லாம் தெரிவித்து நீங்கள் இன்னொரு பக்கமும் அதை என்ன செய்யணும், நீங்கள் அந்த பயிற்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும். களத்தில் மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க. என்றால் பயிற்சி இல்லாத முயற்சி வெற்றி பெறவே பெறாது. எதுக்குமே ஓட்டப்பந்தயம்னாலும் பயிற்சி வேணும் நமக்கு. லாங் ஜம்பா ஹை ஜம்பா போன உடனே ஜம்ப் பண்ணிலாம் முடியாது. அது ஆக பயிற்சி என்பது மிக மிக அவசியம். அந்த காலத்துலலாம் அதெல்லாம் தேவையில்லை. காரணம் போட்டி அதிகம் இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ மிகுந்த போட்டி. அப்போ அந்த போட்டியில் இந்த மாணவ மாணவியர்கள் தங்களுக்கான இடத்தை உறுதி செய்யணும்னா அவங்களுக்கு சரியான முறையில் பயிற்சி, எதை படிக்க வேண்டும், எதில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கல்வியாளர்லேயே இன்னொரு பிரான்ச் ஒரு அணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு பயிற்சியையும் கொடுங்க. நம்ம தம்பி இப்ராஹிம் இருக்கிறாரு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருவார். பின்னாடி அப்துல் காதர்னு இருக்கார், அவர் என்னுடைய மாணவர், வக்கீலாக இருக்கார். அவர் பக்கத்தில் இருக்கார் இன்னொருத்தர், அவரும் என்னுடைய மாணவர் நஜுமிதீன். என்ன ஸோ இந்த மாதிரியாக இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஏன் சார் நீங்கள் வரமாட்டிங்களா, கூப்பிடுங்க, வரேன், நானும் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியாக உள்ள இதை நீங்கள் களத்தில் இன்னொரு சைடு இதுதான். இது போட்டி மிகுந்த உலகம், ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் ஒரு பதவி அல்லது ஒரு 10 பதவிக்கு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பேர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த 1000 பேரில் தான் இந்த 10 பேரை சூஸ் பண்ணணும் அவங்க. அப்போ அப்படி வரும் பொழுது இந்த 1000 பேரில் இந்த 10 பேர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த கல்வி தகுதி இருக்கத்தான் செய்யும். அதில் இருந்து தன்னை மேலாக காட்டக்கூடிய தனித்துவமான ஒரு திறமை, ஸ்கில்லு அவங்ககிட்ட இருந்தால் தான் அதை எடுப்பாங்க. அவங்க அந்த 10 பேரில் ஒரு ஆளாக வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன், நீங்கள் பயிற்சிகள் கொடுத்து நம்மளுடைய மாணவ மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.